ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாम् ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யக்ருதௌ வந்தே பகவந்தௌ புனः புனः ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திவேதவிபாகினி व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। காந்தி லிங்க் இருக்கா? பகவத்கீதை 3வது அத்தியாயத்தில் அர்ஜுனன் ஒரு குழப்பத்தோட ஒரு கேள்வி கேட்குறான். நீங்கள் ஞானம் மிக உயர்ந்தது என்று சொன்னீங்க, அப்புறம் கர்மமும் நல்லதுன்னு சொல்கிறீங்க. இதில் எது நான் கடைபிடிக்கிறது என்று எனக்கு தெரியல, குழம்புனா மாதிரி தெரியுது. தயவுசெய்து எனக்கு எது உகந்தது, எனக்கு எது மேலானது என்பதை நீங்கள் தெரிவிங்க அப்படின்னு அவர் கேட்குறார். அதுக்கு பகவான் எப்படி பதில் சொல்கிறார்? முன்னையே சொன்னார், இதுவரை நான் ஞான யோகன்ற முறையில் பேசி வந்தேன், இனி உனக்கு புத்தி யோகன்ற முறையிலையும் நான் எனக்கு உபதேசங்களை தரப்போகிறேன் என்று அவர் சொல்கிறார். ஞான யோகம் புத்தி யோகம் இரண்டும் எதற்காக? ஒரே குறிக்கோளுக்காக தான், ரெண்டுமே மோட்சத்துக்கு தான். அப்போ மோட்சத்துக்கு ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று எடுத்தால் போதுமா அப்படின்னு கேட்டோம்னா, மோட்சத்துக்கு இது ரெண்டுமே முதல் படிகள் மட்டுமே. மோட்சத்துக்கு தேவையானது ஆத்ம ஞானம், தன்னை பற்றிய மெய்யறிவு, தன்னிடம் இருக்கின்ற பொய்யறிவை நீக்குதல். மெய்யறிவு தர வேண்டிய அவசியம் இல்லை. பொய்யறிவு நீங்கினாலே மெய்யறிவு அங்கே தெள்ளன்னு தெரியும். அதுதான் அத்தியாரோப அபவாதம் என்ற முறையை சொல்கிறாங்க. அந்த மெய்யறிவை பெறுவதற்கு அல்லது பொய்யறிவை நீக்குவதற்கு ஆரம்ப நிலையில் மனம் ஒருமுகப்பட வேண்டும், மனம் சுத்தமடைய வேண்டும். இந்த ரெண்டும் மிக மிக முக்கியமான காரணிகள். சுத்தமற்ற மனமும் கூர்மையற்ற புத்தியும் இந்த ஞானத்தை பெறுவதற்கு தகுதியில்லை. நெருப்பை கையாள வேண்டுமென்றால் அதற்கு தேவையான கருவிகள் நமக்கு வேண்டும். உருக்கி வார்க்கின்ற வார்ப்பட தொழிற்சாலையிலே அனல் கக்கும் இந்த உலோகங்களை பயன்படுத்தும் பொழுது அவர்கள் எவ்வளவு பக்குவமாக அதற்குண்ட கருவிகளை கொண்டு அதை பயன்படுத்துகிறார்களோ, அல்லது அணு உலையில் வேலை செய்பவர்கள் எவ்வாறு அணு உலையில் இருக்கின்ற அந்த கதிர்வீச்சிலிருந்து தன்னை பாதுகாத்து கொண்டு ஈய தடுப்புகள் மூலம் தக்க கருவிகளை கொண்டு தொலைதூரத்திலிருந்து அதை பயன்படுத்துவது போல, இந்த ஞானாக்னி என்று சொல்லக்கூடிய பொய்யறிவை நீக்கின்ற இந்த மெய்ஞானத்துக்கு மனம் சிறந்த கருவியாக இருக்க வேண்டும். அசுத்தமான மனமும் தெளிவற்ற நிச்சய புத்தியற்ற மனமும் இந்த ஞானத்தை பெறுவது முடியாது என்பது மட்டுமல்லாமல், இந்த ஞானம் அவர்களுக்கு விபரீதமான ஒரு நிலையும் கொடுத்துவிடும் என்பதனால் மிக எச்சரிக்கையாக கண்ணன் நமக்கு 2 விதமான வாழ்க்கை முறைகளை வகுத்து கொடுத்திருக்கிறார். 2 வாழ்க்கை முறைகளுமே ஒரே குறிக்கோள், மன தூய்மையும் மன ஒருமுகப்பாடும் என்று தெரிந்து கொள்ளுங்கள். ரெண்டும் வேறு வேறு. மன தூய்மை என்பது மனதில் இருக்கின்ற விருப்பெருப்புகள் அற்ற நிலை. அதை நாம் பொதுவாக பணம், பதவி, பாராட்டுகள் என்று சொல்லப்படுகின்ற போக வஸ்துக்களில் இருந்து விலகி இருக்கின்ற மனம் தூய மனம். எந்த புத்தி கூர்மையாக விவேகமாக கலந்திருப்பதை பிரித்து பார்க்கக்கூடிய திறமை இருக்கிறதோ அது கூர்மையான புத்தி என்று சொல்கிறார்கள். யாருக்கு மனம் விசாலமாகவும் தூய்மையாகவும் இருக்கிறதோ
யாருடைய புத்தி கூர்மையாகவும் தெளிவாகவும் நிச்சயமாகவும் இருக்கிறதோ அவர்களால் மட்டுமே இந்த ஞானத்தை பெற முடியும் என்ற காரணத்தினால் இந்த 2 வகையான வாழ்க்கை முறையை நமக்கு அவர் சிபாரிசு செய்கிறார். ஒன்று ஞான வாழ்க்கை, இன்னொன்று கர்ம வாழ்க்கை. யார் யாருக்கு எது உகந்தது என்பதை அண்ணனே எடுத்து சொல்வார். இனி நாம் அவர் கூற்றில் இது எவ்வாறு வெளிப்படுகிறது என்பதை ஒவ்வொரு ஆச்சாரியர்களும் ஸ்லோகத்தை படித்து உட்கருத்தை அவருடைய சொந்த கோணத்திலிருந்து பார்த்து பகவான் உள்ளிருந்து பேசுவதாக நினைத்து கொண்டு பேசுங்கள். நாம் தெளிவடைந்து விட்டால் மற்றவர்கள் தெளிவடைவார்கள். நமக்கு தெளிந்து விளங்கி கொண்ட ஒன்றை நம்மால் எளிதாக மற்றவர்கள் சொல்ல முடியும். உங்களுக்கு அந்த திறமை இருப்பதால் மற்ற எல்லாரும் பயன்படும்படி இந்த கலந்துரையாடல் தொடங்கட்டும். செய்தல் நீங்கள் நடத்தி கொடுங்க. ஆச்சாரியர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ அத்தியாயம் 3 நம்முடைய விசாரத்துக்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அத்தியாயம் என்பதால் அதில் முதலாக மாதா பூமாஜி அவர்கள் நைஷ்கர்மியம் என்கிற நிலை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பகவான் நமக்கு எந்த மாதிரி விளக்குறாருங்கிறத அவங்களோட புரிதலை 3வது அத்தியாயம் 4, 5, 6வது ஸ்லோகங்களில் 7வது ஸ்லோகங்களில் உள்ளதையும் விளக்குவாங்க. நாம இந்த 2-3 வாரங்களாக பகவத்கீதை தொடர்ந்து நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாம் ஸ்லோகங்களை எடுத்து அவர்களுடைய புரிதல் படி நம்ம ஆசிரமத்தில் தொடர்ந்து இந்த பகவத்கீதை சத்சங்கம் இன்னையோட 3வது வகுப்பாஞ்சு. இது 3வது வகுப்பு போயிருக்கு. அதில் முதல்ல 2வது அத்தியாயம் நம்ம எல்லா ஆச்சாரியர்களும் சேர்ந்து பார்த்து முடிச்சாச்சு. இப்போ 3வது அத்தியாயத்திலிருந்து நம்ம ஆச்சாரியர்களாம் அதை சத்சங்கம் பண்ணி கொடுக்கறதுக்காக இங்கே வந்திருக்கிறோம். அதில் இன்னைக்கு 3வது அத்தியாயத்தில் 3வது ஸ்லோகத்திலிருந்து இன்னைக்கு நான் எடுத்துக்க போகிறேன். ஸ்லோகத்துக்கு போவாங்க. ஸ்ரீ பகவான் உவாச்ச லோகே அஸ்மின் த்விதா நிஷ்டா புரோ ப்ரோக்தா மயா அனஹ ஞான யோகேன சாங்கியானாம் கர்ம யோகேன யோகினாம். கரெக்டா போகுதாஞ்சி? ஏங்கி சின்ன அப்படியே பேச தொடர்ந்து ஃப்ளைட் மோடில் போட்டுக்கலாம். இல்லாட்டி சரி, அது பாட்டுக்கு போகட்டும். அப்படி இல்லாட்டி நமக்கு இந்த ரெக்கார்டு இருக்குல்லம்மா. பகவான் எடுத்த உடனும் அர்ஜுனை பார்த்துட்டு அனக அப்படிங்கிறாரு. அனக அப்படின்னா பாவமற்றவனே அப்படின்னு அர்த்தம். பகவான் ஏன் அர்ஜுனனை பாவமற்றவனே அப்படின்னு கூப்பிட்றாருனா, நம்ம அர்ஜுனனை மட்டும்தான் பாவமற்றவனேன்னு இல்லை, நாமளும் பாவமற்றவர்கள் தான். நம்மை பாவமோ புண்ணியமோ எந்த துயரமோ தீண்டப்பட முடியாதவன் நம்ம எல்லோருங்கிறது பகவானுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கிறனால தான் பாவமற்றவனேன்னு கூப்பிடுறாரு. ஆனால் நம்ம தான் அதை ஏற்றுக்க மறுக்கிறோம். பல நேரத்தில் ஐயோ நான் இந்த பாவம் செய்து விட்டேனே, நான் இதையெல்லாம் நான் செய்துதான் ஆக வேண்டுமா அப்படிங்கிற இந்த குழப்பமும் பாவமுடையவனாக மனநிலையும் அர்ஜுனனுக்கு தோன்றி இருக்குது. பகவான் மேலே என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ உன்னுடைய இந்த குழப்பத்துக்கு என்ன காரணம்னா கர்த்தவிய மோகம். எதை நான் செய்யணும், என்ன நான் செய்யக்கூடாது, இந்த நிலையில நான் இருக்கிறேன், நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவில்லாத மனநிலை அர்ஜுனனுக்கு இருக்குது. அர்ஜுனனுக்கு மட்டும் இல்லை, இங்கே நம்ம எல்லாத்துக்கும் தான். இங்கே சொல்றத ஸ்லோகத்தின்படி அர்ஜுனனுன்னு பேரோட படிப்போம். ஆனால் இதை நாம நம்மளோட மனம் புத்தியோட நம்ம பொருத்தி பார்த்துக்கலாம். இந்த உலகத்துல என்னால் முன்பே, அதாவது அஸ்மின் லோகே இவ்வுலகில், என்னால் மயா த்விதா நிஷ்டா 2 வகையான நிஷ்டைகள் என்னால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்போ? புரா புரோக்தா முன்பே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன நிஷ்டைகள்? 2 வகையான நிஷ்டைகள் அப்படின்னா, சாங்கிய
சாங்கியானாம் ஞான யோகேன. இப்போ சாங்கியர்களுக்கு ஞான யோகம் அப்படிங்கிற ஒரு நிஷ்டையும், அப்புறம் கர்ம யோகிகளுக்கு யோகம் அப்படிங்கிற நிஷ்டையும் பகவான் கொடுத்திருக்கிறாரு. சரி, இதெல்லாம் கொடுத்திருக்கிறாரு. இதை நான் எப்படி, எதை நான் எடுத்துக்கணும், எதன் வழி என்னை நான் வழி நடத்திக்கணும் அப்படின்னு அர்ஜுனனுக்கு இங்கே ஒரு குழப்பம் வந்திருக்குது. இந்த குழப்பத்தை பகவான் முந்தின ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, கர்மத்தை விட சிறந்தது ஞானம்னு சொல்லிட்டாரு. இதனால இவருக்கு அர்ஜுனனுக்கு என்னாச்சு, பகவானே சொல்லிட்டாரு கர்மத்தை விட சிறந்தது ஞானம்னு. அப்புறம் இப்போ பார்த்தா என்னால் 2 நிஷ்டை கொடுக்கப்பட்டதுங்கிறாரு. ஒன்று பார்த்தா கர்மயோகங்கிறாரு, இன்னொன்று ஞான யோகங்கிறாங்க. பகவான் ஞானத்தை புத்தி தான் சிறந்ததுன்னு சொல்லிட்டாரு. அப்போ நாம் அதுக்கல்லவா, நம்ம புத்தி யோகமான அந்த ஞானத்துக்கல்லவா நம்ம போகணும், நமக்கு கர்மம் வேண்டாமே அப்படின்னு அவர் ஒரு மனநிலை வரும்போது, இப்போ அர்ஜுனன் போர்க்களத்தில் போர் புரிவதற்கான தயார் நிலையில் இருக்கிறாங்க. நம்மளுடைய எதிரி நாட்டவர்கள், அதாவது சண்டை போடுறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய முன்னணியெல்லாம் இருக்கும்போது இப்போ இவருக்கு குழப்பம் வந்துருச்சு. நான் கர்மத்தை செய்யணுமா, கர்மத்தில் ஈடுபட்டு என்னுடைய சுதர்மத்தில் இருந்து நான் காரியத்தை ஆற்றணுமா, இல்லை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஞானத்துக்கு போகணுமா அப்படின்னு குழப்பம் வந்துருச்சு. இப்போ இந்த குழப்பத்தை பகவான் எப்படி தீர்க்கிறாருன்னா, நமக்கு இந்த குழப்பம் வருவதற்கான காரணமே சராசரியான நம்மளுடைய இந்த உலகத்தில் பொதுவான பார்வை என்ன இருக்குதுன்னா, நாம் எதையெல்லாம் அடையணுமோ, எதையெல்லாம் ஆக்கணுமோ, அதுக்கு நம்ம இந்த உலகத்தில் காரியம் செய்து தான் நாம் ஒன்று அடைஞ்சிருக்கிறோம். இப்போது அர்ஜுனனுக்கும் அதே நிலை தான், காரியம் செய்து தான் ஒன்று அடைய வேண்டிய நிலை வந்தாச்சு. ஆனால் இங்கே ஞானத்தை பற்றி சொல்லும்போது, நான் காரியம் செய்யாமலேயே இதை நான் அடைவதற்கு, அதாவது எனக்கு சுகத்தை அடைவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டோன்னு அர்ஜுனனுக்கு குழப்பம் வந்ததுனால பகவான் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் இன்பம், துன்பம், பொருள், சுவாமிஜி அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த 3 வார்த்தையை சொல்லுவாங்க, பணம், புகழ், அப்புறம் பதவி. இது 3ம் தான் மனிதன் தேடி தேடி அடைகிறான். இந்த 3ஐயும் தேடி தேடி அடைவதனால அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அதில் ஒரு நிறைவு காண முடியுது. இப்படி நிறைவு ஏதோ ஒன்றை அடைந்து, இந்த 3ஐயும் அடைஞ்சு அவன் நிறைவை காணறவனா இருக்கிறான். இப்படித்தான் இந்த உலகத்துல மனிதர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனா 2 நிஷ்டைன்னு சொல்லும்போது இன்னொரு விதத்திலையும் சுவாமிஜி நமக்கு சொல்லி கொடுத்தாங்க, இந்த உலகத்துல 2 விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒருவர் பார்த்தீங்கன்னா எப்பவும் கர்மத்திலேயே இதையெல்லாம் அடையக்கூடியவர்களா இருக்கிறாங்க. பணம், பதவி, புகழ் எல்லாத்தையும் கர்மம் செய்து செய்து அடையக்கூடிய மனிதர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் எப்பவுமே உழைப்பு மட்டுமே அவர்களுக்கு பிரதானமா இருக்கும். அவர்களால கொஞ்ச நேரம் கூட அமைதியா இருக்க முடியாது. அப்படி உழைப்பே பிரதானமா இருக்கிறவர்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அறிவாளியா இருப்பாங்க, எப்பவும் படிக்கிறதுலேயே ஆர்வம் காட்டுவாங்க. எப்பவும் படிப்பு, அப்புறம் அறிவை தேடி தேடி அறிவார்வம் உடையவர்களாக இருப்பாங்க. இப்போ இந்த 2 பேருக்குமே எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்குதுன்னா, ஒருத்தன் கர்மபரமாக போயிட்டுருக்கிறான், ஒருத்தன் அறிவுபரமாக போயிட்டு இருக்கிறான். இப்போ இப்படியே போயிட்டா இவங்க வாழ்க்கை சீராகுமா அப்படின்னா அது சீராகவே ஆகாது. ஏன் அப்படின்னா, நம்ம உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் இப்போ சாதாரணமாக வெளியே இருக்கிறவங்க பார்த்து கேட்டால், இல்லையே எல்லாரும் அப்படிதானே சீராக தானே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. படிக்கிறவங்களும் தன்னுடைய வாழ்க்கைக்கு சீர்மை என்ன வேணுமோ செய்துக்கிறாங்க, கர்மம் செய்கிறவனும் தன்னுடைய வாழ்க்கைக்கு சீர்மை என்னவோ அதை செய்துக்கிறாங்க. பகவான் இது இப்படி சொல்லணும்னு என்ன இருக்குது அப்படின்னா, இந்த சீர்மைங்கிறது, இந்த மேன்மைங்கிறது நாம் எல்லாமே ஒரு காலத்தாலோ ஒரு இடத்தாலோ ஒன்றை அடையிறதுனால மட்டும்தான் இந்த மேன்மை எல்லாம், பணம், பதவி, புகழ், அதனால் கிடைக்கக்கூடிய இன்பம் எல்லாமே ஒரு தேடல்னால தான் அடையப்படுது. அதுவும் கொஞ்ச காலம் இருக்குது, மீதி காலம் இல்லாமல் போகுது. ஆனால் இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா இவனுக்கு வாழ்க்கையில் நிரந்தர நிறைவு வராது. அப்படி நிரந்தர நிறைவு வேணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த 2 விதமான வாழ்க்கை முறைகளை யாருக்கு எந்தெந்த கர்மபரமாக போகிறவனுக்கு என்ன, ஞானபரமாக போகிறவனுக்கு என்னங்கிறது, இந்த வாழ்க்கை முறையில் அவன் தன்னை ஈடுபடுத்திக்கும் போது அவன் மிகவும் ஒரு நல்ல, அதாவது இந்த ஞானத்துக்கு தயாராகிறான். இந்த பகவத்கீதை யாருக்கு உபதேசிக்கப்படுது? ஞானத்துக்கு தயாராகிறதுக்கான நிலைக்காக உபதேசிக்கப்படுது. அப்படி இருக்கும்போது இப்போ எந்நேரமும் கர்மபரமாக இருக்கிறவங்களுக்கு பகவான் என்ன அவங்கெல்லாம் யாராக இருப்பாங்கன்னா, மேக்சிமம் இல்லறத்து வாசிகள் எல்லாருமே குழந்தைங்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் பாடுபட்டு தான் தன்னுடைய உழைப்பையோ தன்னுடைய லாபத்தையோ வச்சு தான் குடும்பத்தை காப்பாற்ற வேணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு பகவான் என்ன சொல்றாரு, நீ உழைப்பலாலும்
உன்னுடைய பண சேர்க்கையினாலும் நீ வந்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டி இருக்குது, நீ இன்பத்தை நாட வேண்டி இருக்குது அப்படின்னா அவர் என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஞானப்பரமா அவர்கள் வரணும்னா அந்த உழைப்பிலையும் அந்த பாடலையும் அவங்களுக்கு வந்து ஒரு மன நிறைவும் நிம்மதியும் கிடைக்கணும். அப்படி கிடைக்காம தான் அவங்க அல்லோலப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய பெரும்பாலான மனநிலை அப்படிதான் இருக்குது. அதுக்கு பகவான் என்ன சொல்றாரு, நீ உன்னுடைய கர்மங்களை நீ கர்மத்துக்காகவே கர்மம் மாற்று, கர்மத்துக்காகவே உன்னுடைய கர்மங்களை செய். அந்த கர்மத்தில் எனக்கு லாபம் வேணும், நான் செய்யும் போதே எனக்கு அந்த கர்மம் செய்து முடிச்சதுமே புகழ் வேணும், அல்லது அந்த புகழ்னால என்னை மற்றவங்க வந்துட்டு எனக்கு பாராட்டி எனக்கு ஒரு பெரிய ஒரு பதவி கொடுத்து எனக்கு பெரிய இன்பத்தை தரக்கூடிய அளவுக்கு நான் செய்யக்கூடிய கர்மம் இருக்கணும்னு எதிர்பார்ப்பு. இது எல்லாமே அவன் என்ன பண்ணுதுன்னா ஒரு மன அமைதியையும் ஒரு நிம்மதி இல்லாத நிலையும் தான் கொடுக்குது. அதனால பகவான் கர்ம யோகத்தை அவனுக்கு வழிகாட்டுறார். நீ என்ன பண்றேன்னா, நீ இல்லறத்தில் இருந்தபடியே இருந்து கொண்டு கர்ம யோகத்தை நீ கடைப்பிடி. கர்ம யோகத்தை நீ செய்யும் போது உன்கிட்ட இருக்கக்கூடிய இந்த மன சஞ்சலங்கள், எதிர்பார்ப்பு இதெல்லாம் குறைஞ்சு போயிட்டு கர்மத்திற்காகவே கர்மத்தை செய். இப்போ கர்மத்துக்காகவே கர்மத்தை செய்யினா நம்ம இன்னும் கொஞ்சம் அதில் புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா இப்போ ஒரு வேலையை நான் செய்கிறேன் அப்படின்னா அதனால் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு பலனை நான் முன்னிட்டு செய்தேன் அப்படின்னா என் மனசுக்குள்ள அது சம்பந்தமான ஒரு வேறு சஞ்சலங்கள் எல்லாம் ஓட ஆரம்பிக்கும். இந்த வேலையை நான் முடிச்சேன்னா அவங்க என்ன சொல்லுவாங்களோ, இல்லை இந்த வேலையை நான் முடிக்காமல் இருந்தேன்னா நான் வேற வேலையை செய்ய போவேன் அப்படின்னு பார்க்கும்போது என் மனசுக்குள்ள ஒரு சஞ்சலம் வரும். அதனால நம்ம முன்னாடி கர்மங்கள் இருக்குது அப்படின்னா அந்த கர்மத்துல யோக யுக்தேன அப்படிங்கிறாரு. இது ஆத்மபோதத்துல பார்த்தோம். புத்தியால இணைஞ்சுக்கோங்கிறாரு. புத்தியால இணைஞ்சுக்கோ, உணர்வு வசப்பட்டு இணையாம புத்தியால இணைஞ்சு அந்த கர்மத்தை மட்டுமே நீ செய்துட்டு இருந்த அப்படின்னா அப்போ நம்ம மனசுல எதிர்பார்ப்போ அல்லது பலனை குறித்து தவிப்போ அல்லது ஏதாவது தப்பா செஞ்சிருவோங்கிற பயமோ இல்லாம அந்த கர்மத்தை நாம மன நிம்மதியோடு செய்ய முடியும். அப்படி செய்யும் போது அவனுக்கு மனதில் ஒரு சாந்தம் உண்டாகுது. இந்த சாந்தம் அவனுக்கு என்ன ஆகுதுன்னா வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஞானத்துக்கு ஏற்ற மனநிலையை அவனுக்கு கொடுக்குது. அதனால பகவான் சொல்றாரு, இந்த கர்மபரமா இருக்கிறவர்களுக்கு கர்ம யோகத்தை நான் கொடுக்கிறேன், அவர்களுக்கு பரிந்துரைக்கிறேன்னு கர்ம யோகத்தை கொடுக்குறாரு. ரெண்டாவது சாங்கியானாம் ஞான யோகேன. சாங்கியர்கள் யார் அப்படின்னா அதுதான் பார்த்தோம், அறிவுபரமா எப்பவும் படித்து கொண்டு இருப்பவர்கள். இதை இன்னொன்று சொல்றாங்க, சந்நியாசிகளுக்கும் சாங்கியர்கள் அப்படின்னு ஒரு பேர். ஏன்னா இவர்கள் படிப்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய அறிவையும் அல்லது ஞானத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய இந்த படிப்பு சம்பந்தமான அறிந்து கொண்டு தெரிவதற்கு சம்பந்தமான விஷயத்தில் இவங்கள் ஈடுபடுவதனால இவர்களுக்கு சாங்கியர்கள் அப்படின்னு ஒரு பேர். ஸோ இப்படி இருக்கிறவங்களுக்கு நான் எந்த மாதிரியான வாழ்க்கை முறையை கொடுக்குறேன்னா, அவர்கள் சந்நியாசம் எடுத்துக்கொண்டு சதா காலமும் இந்த ஆத்ம ஞானத்தை படிக்கிறதுலையும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுலையும் அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் செலவிடட்டும். அப்படி செலவிடும்போது அவர்களுடைய மனம் எப்பவுமே தூய்மையாக இருந்து இந்த பாதையில் பின்னாடி நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும், இந்த கர்ம யோகமாக இருக்கட்டும் ஞான யோகமாக இருக்கட்டும் இரண்டுமே நமக்கு ஞானத்தை நேரடியாக கொடுத்துறாது. இந்த ஞானத்துக்கான சாதனமான சிரவணம் மனனம் நிதித்தியாசனங்கிற அந்த ஒரு பொக்கிஷத்தை எடுத்துக்கிறதுக்கான மனநிலையத்தான் இந்த கர்மயோகமும் இந்த ஞான யோக வாழ்க்கை முறை ரெண்டுமே இதுக்கான தகுதியை நமக்கு வளர்த்து கொடுக்குது. ஸோ அந்த தகுதியை இந்த மாதிரி 2 நிஷ்டைகளால் நான் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்கிறாரு. ஸோ இந்த ஸ்லோகத்தினுடைய இன்னும் கொஞ்சம் நம்ம ஏதாவது பகவான் உள்ள ஏதாவது சொல்லியிருக்கிறாரான்னு பார்க்கலாம். இப்போது வாழ்க்கை முறைன்னு ஒன்று சொன்னோம். வாழ்க்கை முறைன்னு ஒன்று சொன்னோம். அது என்ன அப்படின்னா, வாழ்க்கை முறைன்னா ஏதோ ஒரு எல்லா வேலையை நான் முடிச்சுட்டு வந்துட்டு இதுக்கான நான் ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிக்கணுமா, இல்லை இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், தூங்க போகணும்னா என்ன பண்ணுவோம், பகலெல்லாம் வேலையை முடிச்சுட்டு ராத்திரி போய் தூங்க போவோம். ஆனால் இது அப்படி இல்லை. வாழ்க்கை முறைங்கிறது எல்லா காலத்திலும் எல்லா இடைவிடாத எல்லா நேரத்திலும் நாம் இந்த முறையிலேயே நம்ம வாழ்கிறதுக்கு பேர் தான் வாழ்க்கை முறை. அதுக்கு பேர் நிஷ்டான்னு பேர். நம்ம வாழ்கிற வாழ்க்கை முறைக்கு பேர் நிஷ்டா அப்படின்னு பேர். இந்த நிஷ்டையுடையவர்கள் ஒரு குறிப்பிட்ட மனப்பக்குவத்திற்கு பிறகு இந்த ஞானத்தை அடைவதற்கு தகுதியுடையவர்கள் ஆவார்கள். அதனால்
வெறும் அறிவு பரமாகவும் வெறும் கர்ம பரமாகவும் இருந்தால் அவர்களுக்கு இந்த ஞானத்திற்கான ஒரு அடைவு நிலை இல்லாமல் இப்படியே ஒரு நட்டு தெருவிலேயே நின்றுடுவாங்க. அப்படிங்கிறதுக்காக பகவான் இந்த நிஷ்டைங்கிற 2 நிஷ்டைங்கிற வாழ்க்கை முறையை கொடுத்துருக்காரு. சரி. ந கர்மணாம் அனாரம்பாத் நைஷ்கர்மியம் புருஷ அஷ்ணுதே நச்ச சந்நியசனாத்யேவ சித்திம் சமதி கச்சதி. புருஷக அப்படின்னா மனிதன், கர்மணாம் அனாரம்பாத் கர்மங்களை செய்ய ஆரம்பிக்காமல் இருப்பதினாலேயே நைஷ்கர்மியம் அதாவது நைஷ்கர்மிய நிலையனா என்ன, கர்மயோக நிஷ்டையை ந அஷ்ணுதே அடைவதில்லை. சந்நியசனாத் ஏவ கர்மங்களை செய்யாமல் துறப்பதனாலேயே சித்தியை அதாவது சாங்கிய யோக நிஷ்டையை சமதி கச்சதி அவன் அடைவதில்லை. சமதினா சமாதானமான மனநிலையை அடைவதில்லை அப்படின்னு சொல்றாரு. மனிதன் கர்மங்களை செய்ய ஆரம்பிக்காமல் இருப்பதனாலேயே நைஷ்கர்மிய நிலையை கர்மயோக நிஷ்டையை அடைவதில்லை. செய்யாமல் துறப்பதினாலேயே சித்தியையும் அதாவது சாங்கிய யோக நிஷ்டையையும் அவர்கள் அடையப்பெறுவதில்லை அப்படின்னு பகவான் உறுதியா சொல்றாரு. இப்போ அர்ஜுனனுக்கு ஒரு குழப்பம், நான் கர்மத்தை செய்வதா அல்லது ஞானத்தை செய்வதா, இவ்விரண்டில் நான் எதை தேர்ந்தெடுப்பது, இரண்டில் எனக்கு எது சிறந்தது அப்படின்னு இப்போ அர்ஜுனனுக்கு போல ஸ்லோகத்திலேயே அதுதான் ஒரு குழப்பம் இருந்திருக்குது. அதுல இல்லறத்தில் தெரியல ரெடி. ஆமாமா இல்லம்மா அடிக்கல, திடீர்னு நரம்பு பிடிச்சிருச்சு. போதுமா போதுமா போதும் போதும் போதும். திடீர்னு அடம்பு பிடிச்சிருச்சு டாடி. விட்டுறலான்னு பாக்குறான். ஞானபரமா இருக்கிறவன் செய்யாமலே தப்பிச்சிடலாம் அப்படின்னு சந்நியாசம் இல்லாம ஞான யோகத்தை பண்றதும் கர்மயோகம் இல்லாம கர்மத்தை பண்றதும் தவறு அப்படின்னு சுட்டி காட்டுறேன். ஆமா டாடி, அதை நீங்க ஹைலைட் பண்றேன் டாடி, பண்றேன். நான் நோட் பண்ணியிருக்கேன், சாமியோட இதெல்லாம் அப்பப்போ நோட் பண்ணியிருக்கேன். மூட்டலாம் மஞ்சி. இப்போ 3வது அத்தியாயத்துல 4வது ஸ்லோகத்துல பகவான் என்ன சொல்றாருன்னா, மனிதன் கர்மங்களை செய்ய ஆரம்பிக்காமல் இருப்பதனாலேயே நிஷ்கர்மிய நிலை அதாவது கர்மயோக நிலையில் அடையக்கூடிய நிலையை அடைவதில்லை, அல்லது கர்மங்களை செய்யாமல் துறப்பதனாலேயே சித்தியை அதாவது சாங்கிய யோக நிஷ்டையை அடைவதில்லைன்னு சொல்றார். இங்கே பகவான் தொடர்ந்து 2 விதமான மனிதர்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கை முறையை சொல்லிக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. அதுல கர்மயோகமா இருக்கிறவர்களுக்கு கர்ம யோகத்தையும், அறிவார்வம் உடையவர்களுக்கு சாங்கிய யோகத்தையும் பகவான் அதாவது பரிந்துரை செய்திருக்கிறாரு. இதுல அவன் கர்ம யோகமா இருக்கிறவன் என்ன பண்றான்னா, நான் இந்த கர்மத்தை செய்யாமலேயே இருந்துட்டா, ஏன்னா கர்மத்தினாலதான் எனக்கு பாவ புண்ணியம் வருது, இந்த கர்மத்தினாலதான் நான் நிறைய துன்பங்களையும் சம்பாதிக்கிறேன், அதனால கர்மத்தை செய்யாம நான் விட்டுட்டேன்னா அதனால எனக்கு வரக்கூடிய துக்கமோ கஷ்டமோ வராது, அதுல இருந்து நான் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு யார் நினைக்கிறா? கர்மயோகி நினைக்கிறான். அதாவது கர்மயோகிகளுக்கு இப்படி ஒரு நினைப்பு வந்துடக்கூடாது. அதே மாதிரி ஞானத்தை அதாவது சாங்கியர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் இந்த கர்மத்தை செய்ய ஆரம்பிக்காமலே விட்டுடலாமே, நான் இதை ஏன் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கணும், ஆரம்பிக்காமலே விட்டுட்டா அது சுகமா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இது 2மே தவறு, அப்படி இருக்க முடியாது அப்படின்னு பகவான் சொல்றாரு. சரி, இது ஏன் இந்த ஞான யோகம் கர்ம யோகம்னு 2 வந்துச்சு அப்படின்னா,
இது ரெண்டுமே அதிகாரி பேதத்தினால் உண்டானது அப்படின்னு பகவான் சொல்றாரு. இப்போ அதிகாரிகள் யார் யார் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வயசில், அதாவது இந்த வர்ணாசிரம தர்மத்தின்படி பார்த்தோம்னா, இப்போ எடுத்த உடனே அவன் பால்ய குழந்தையிலிருந்து படிக்கிற காலம் வரைக்கும் பிரம்மச்சரிய ஆசிரமம்னு பேர் உண்டு. அதற்கப்புறமா அவர்கள் ஒரு 40-50 வயசு வரைக்கும் இல்லற தர்மத்தில் இருப்பாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாட்கள் வானப்பிரஸ்தன தர்மத்தில் இருப்பாங்க. அதுக்கப்புறமா இறுதியா அவர்கள் சந்நியாசம்ங்கிற ஒரு நிலையை அடைந்து இந்த 4 விதமான ஆசிரம தர்மங்கள் ஒரு மனிதனுக்கு உண்டு. அதே போல அவன் சுதர்மத்திலும் அவன் எந்தெந்த விதமான, அதாவது வைசியன், சத்திரியன், அப்புறம் இந்த ஆசர தர்மம், இந்த 4 இருக்கு இல்லையா, இந்த 4ல் எப்போது அவன் சந்நியாசத்துக்கு தயாராவான் அல்லது வானப்பிரஸ்தனாசிரமத்துக்கு தயாராகி ஞானத்துக்கு போவான் அப்படின்னா, இதெல்லாம் வரிசையா கடந்தாதான் அல்லது பிராமண தர்மத்துல பிறந்தாதான் அவனுக்கு இந்த அதிகாரத்துவமா அப்படின்னா இல்லை. அவர்களுக்கு ஞானத்தின் மேலும் இந்த உலகத்தின் மேல அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் மேல வைராகியம் வந்துருச்சு அப்படின்னா அவர்கள் அதிகாரியுடையவர்கள். அப்படிப்பட்ட அதிகாரிகளுக்கு பகவான் நேரடியா சாங்கிய யோகத்தை பரிந்துரைக்கிறாரு. ஆனா அந்த போதுமான வைராகியம் இல்லாம உலகத்தின் மேல இன்னும் கொஞ்சம் பற்றுதல் இருக்குது, இன்னும் உலகத்தின் மேல கொஞ்சம் அனுபவிக்க வேண்டியது, விருப்பு வெறுப்புகள் சம்பந்தமான எனக்கு இது பக்கம் என்னுடைய பார்வை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு எடுத்த உடனே இந்த சாங்கிய யோகம்ங்கிற முறை அவர்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா ராகத்வேஷம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா உள்ள அகங்காரத்துல எப்பவும் தீட்டிய கூர்முள் போல அவர்களுடைய அகங்காரம் இருந்து கொண்டே இருக்கும். அப்ப அது முளை மழுங்காமல் அவர்களுக்கு இந்த சாங்கிய யோகத்தில் நிலை நிற்க முடியாதுங்கிறதுனால பகவான் கர்ம யோகத்தை தான் முதல்ல உனக்கு ஏற்றது கர்மயோகம்தான் அப்படின்னு கொடுக்குறாரு. காரணம் என்னன்னா, கர்ம யோகத்துல கர்மத்தை செய்யறதுனால தான் இவன் ராகத்வேஷத்திலிருந்து விடுபட முடியும். ஏன்னா நம்ம முதல்லயே பார்த்துருக்கிறோம், கர்ம யோகம்ங்கிற வாழ்க்கை முறையினாலே ராகத்வேஷம் இல்லாமல் மன தூய்மைக்காக செய்யறது கர்மயோகம்னு பார்த்துருக்குறோம். இப்போ இந்த மன தூய்மைக்காக செய்யற வாழ்க்கையை கொடுத்துமே அவன் இந்த கர்மத்திலிருந்து தப்பிக்க பார்த்தான்னா எப்படி மன தூய்மை உண்டாகும்? நிறைய பேர் அதுதான் நினைக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பெரிய பெரிய கோவில்களையும் மலைகளையும் பார்த்தோம்னா இந்த மோகத்தினால கர்மத்தை துறந்தவர்களை நம்ம நிறைய பார்க்கலாம். நீங்க திருவண்ணாமலை போன்ற கோவில்களில் பார்த்தோம்னா, நான் கர்மத்தை செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காவி வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு தனக்கான கர்மத்தையும் செய்ய மாட்டாங்க, ஒரு கோவில் குளத்துக்கான கர்மத்தையும் எந்த கர்மத்தையும் தொடாம சோம்பேறிகளா இருப்பாங்க. அவர்களை பகவான் நிந்திக்கிறாரு. அது தன்னையும் அவன் ஏமாத்துகிறான், மற்றவர்களையும் அவன் ஏமாத்துகிறான். அதே மாதிரி இந்த கர்மயோகிகளையும் நிந்திக்கிறார். என்னன்னா, அவன் இல்லற தர்மத்தில் இருப்பான், அவனால குடும்பத்தை காப்பாற்றப்பட வேண்டிய நிலை இருக்கும், ஆனால் நான் கர்மத்தை செய்ய மாட்டேன், ஏன்னா செய்யறதுனால எனக்கு துக்கம் வருதுன்னு அந்த கர்மத்தின் மேல் அவனுக்கு ஒரு மோகம்னா தப்பான அர்த்தத்தினால இதை நான் விட்டுட்டு பகவான் சொல்ற மாதிரி நான் அந்த வாழ்க்கை முறைக்கு போயிடுறேன் அப்படின்னு அவன் ஒரு தப்பான முடிவெடுக்கிறான். இது 2 பேர்த்துக்குமே ஞான வாழ்க்கைக்கு உகந்தது அல்ல. 2 பேர்த்துக்குமே ராகத்வேஷம் போறதுக்கான வழியை இது கொடுக்காது. அதனால இந்த முறையில நீங்க வந்தீங்கன்னா தவறான முடிவு தான் வரும். அதாவது வைராகியம்ங்கிற நிலைக்கு வர முடியாது, ஞானத்துக்கும் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மேல, ஒரு சன்னியாசியானவன் ராகத்வேஷங்களை நிவர்த்தி செய்ய முடியாது. அதுக்காக அவன் விருப்பு வெறுப்புகளை பூர்த்தி செய்யறதுக்கும், அதாவது ராகதேசம்னாலே விருப்பு வெறுப்பு தான், அவன் பூர்த்தி செய்துக்க முடியாது. அப்போ அவன் உலகத்தை ஏமாத்துற மாதிரி நான் வேஷம் பூண்டுக்கிட்டு கோவில் குளங்களுக்கு அடிவாரத்தடியில் போய் உட்காந்துட்டேன்னா என்னை எல்லாரும் நிஜ சன்னியாசிகள் என்று நினைப்பார்கள்னு வெளியே வேஷம் போட்டுக்கிறான். இதுக்கு பேர் பகவான் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்வாரு, அவர்களை போலி ஆச்சாரம், போலியான ஆச்சாரம் உடையவர்கள் அப்படின்னு சொல்றாரு. கர்மயோகம் ஆனால் மித்யாச்சாரம் சுவாமி, மித்யாச்சாரம். ஆனால் கர்மயோக நிஷ்டாவில் விருப்பு வெறுப்புகளை சமாளித்து அவற்றை நசுக்குவது இயலும். உலக வாழ்க்கை அதுக்கு தக்கதொரு களமாக அமையும். இப்போ கர்மயோக வாழ்க்கையில் நம்ம இருக்கும்போது நமக்கு ஒரு கர்மம் பிடிக்குதோ இல்லையோம்மா, கட்டாயம் நம்ம செய்துதான் ஆகணும் அப்படிங்கிற போது, ஆனால் செய்துதான் ஆகணுங்கிற போது செய்யும் போதே நமக்கு சில சங்கடங்கள் கட்டாயம் வரலாம். அது பிடிச்சிருக்கலாம், பிடிக்காம இருக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, என்னுடைய மன தூய்மைக்காக நான் இதை செய்து தான் ஆகணும். ஏன்னா எவ்வளவு நாளும் நான் இந்த ஞானத்துக்காக நான் போராட போகிறேன்னு எனக்கு தெரியல,
ஞானத்துக்காக, இந்த ஞானத்தை பெற வேண்டுங்கிற பாதைக்காக வந்தவன் நிச்சயமா இந்த கர்ம யோகங்கிற இந்த வாழ்க்கை முறையை விருப்பு வெறுப்புகள் இல்லாம செய்யறதுக்கான ஒரு ஸ்கூல் எது அப்படின்னா அது இந்த உலகம்தாங்கிறார் பகவான். யார் விவேகானந்தர் சொல்வார், உன்னுடைய பள்ளிக்கூடமே இந்த உலகம் பார், நீ எங்கேயும் போய் அதையும் கத்துக்க வேண்டியதில்லை, இந்த உலகத்தில் இருந்து கொண்டு எல்லாவற்றையும் கர்மயோகமா வாழு, உனக்கான தேவையான அத்தனையும் இந்த உலகத்துல பாடமா கிடைக்குங்கிறாரு. அது போல அடுத்தது சங்கராச்சாரியர் சொல்றாரு, கர்த்திருவ தியாகத்தால் சர்வ கர்ம சந்நியாசம் ஏற்படுகிறது. செயலில் ஈடுபட்டு கொண்டிருந்த போதிலும் ஆத்மா எதையும் செய்வதில்லை என்கிற அறிவினால் சர்வ கர்ம சந்நியாசம் உண்டாகிறது. இந்த சர்வ கர்ம சந்நியாசம் என்பதே ஒரு வகை அறிவுதான். இப்போ இப்படி இந்த ரெண்டு பரமா இருக்கிறவங்களை பார்த்து முடிச்சாச்சா. அதுக்கப்புறமா பகவான் என்ன சொல்றாருன்னா, இந்த சர்வ கர்ம சந்நியாசத்தை பத்தி சொல்றாரு. சர்வ கர்ம சந்நியாசம்னா என்ன? எல்லா கர்மத்தையும் விட்டொழிப்பதுன்னு இவங்க தப்பா புரிஞ்சிருக்கிறாங்க. யார் புரிஞ்சிருக்கிறா? கர்மயோக வாழ்க்கை முறையில் இருக்கிறவனும் புரிஞ்சுதான் வச்சிருக்கிறான். அறிவுபுறமா இருக்கிற இந்த சாங்கிய யோக வாழ்க்கை முறையில் இருக்கிறவனும் கர்மத்தை விட்டு ஒழிக்கிறது தான் அதாவது நைஸ்கர்மிய சித்திங்கிற சர்வ கர்ம சந்நியாச நிலை அடைய முடியும்னு நினைச்சிருக்காங்கப்பா. அது அப்படிப்பட்டது. கர்மத்தை யாராலையும் விட முடியாது. அறிவுனால நான் இந்த கர்மத்தை நான் செய்யவில்லை, இது பிரகிருதியின் இயல்பில் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது, இந்த சரீரமே பிரகிருதியில் இயல்பானது, அது தத்தமுடைய கடமைகளை இயக்கத்தில் செய்து கொண்டிருக்கிறது, இதை நான் செய்யவில்லை, ஆத்மாவான எனக்கு இது சம்பந்தம் இல்லைன்னு அறிவுனாலதான் விளங்கிக்க முடியுமே தவிர இது கர்மத்தை நிறுத்தி வச்சுக்கிறதுனால இந்த சர்வகர்ம சந்நியாசம்ங்கிற அந்த மனநிலை, அந்த திருப்தி நிலை உனக்கு வாய்க்காது அப்படின்னு பகவான் சொல்றாரு. அதுக்கடுத்தது ஓகே சுவாமி, இதன் பொருள் கர்மங்களை மேற்கொண்டு பண்பட்ட மன ஒழுக்கத்தை அடைந்த பின் கர்மங்களை செய்து கொண்டே செயலற்று இருக்கும் அறிவை அடைகிறது. அறிவை அடைவது, இதோட பொருள் என்ன பார்த்தோம்னா, கர்மத்தை செய்யாமல் விட்டுட்டு இருக்கிற சுகத்தை காட்டிலும் கர்மத்தை செய்து கொண்டு மனதில் ஒரு ஒழுக்கம், அது என்ன, பண்பட்ட நிலை, உழவு ஓட்டி நல்லா விவசாயத்துக்கு தயார்படுத்தின நிலம் எப்படி இருக்கும்னா, நல்ல அருமையான பண்பட்ட காடா இருக்குதுப்பா, விவசாயம் பண்ணா அப்படி விளைச்சல் வரும்பாங்க. அதே போல நம்மளுடைய மனசுல ஒரு பண்பட்ட நிலை உருவாகணும். அந்த பண்பட்ட நிலை தான் இந்த ஐஸ்கர்மிய சித்திங்கிற இந்த சர்வகர்ம சந்நியாசம்ங்கிற அந்த நிலை அடையப்படும் அப்படின்னு பகவான் சொல்றார். மேலும் செய்பவன் நான் இல்லை என்னும் அறிவை அடைவதற்கு தக்க மனநிலை தேவைப்படுகிறது. அந்த மனநிலை கர்ம யோகம்தான் பெற்றுத்தரும். செய்பவன் நான் இல்லை அப்படிங்கிற மனநிலை எது பெற்றுத்தருங்கிறீங்க? நம்ம அகங்காரத்தோட இதை நான் செஞ்சேன் அதை நான் செஞ்சேன்னு தான் நமக்கு சொல்லி பழக்கமே தவிர, இல்லைம்மா நான் இப்போ நீங்கள் கூட கேட்டீங்க, அம்மா நீங்கள் தண்ணி நிறையா குடிக்கிறதில்ல அதுதான் கால் வலி வருதுன்னு. ஆமாம்மா நான் தண்ணி நிறையா குடிக்கிறதில்ல. அப்போது தண்ணி நான் குடிக்கிறேன், நான் குடிக்கிறது இல்லை அப்படின்னு பேச்சு வழக்கில் கூட இங்கே நம்மளை நானுன்னு நான் என்னை செய்பவளாகவும் நான் என்னை அனுபவிப்பவளாக இருந்தால் வாழ்க்கை முறையே நமக்கு அப்படிதான் இருக்குது. எல்லா இடத்துலையுமே நான்கிற என்னுடைய தன்மை தான் நான் பொருத்தி பார்த்துக்கிறேன். ஆனால் பகவான் என்ன சொல்றாருன்னா, நீன்னு ஒரு தன்மை இங்கே செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை, நீ வெறும் காலி டப்பா. அதான் நம்ம ஆத்ம போதத்தில் பார்த்து இது வெறும் காலி டப்பா. இதுக்குள்ளே இருக்கிற இயக்கம் எல்லாம் இந்த பிரகிருதியினுடைய இயக்கத்தினாலும் ஜடத்தினாலும் இருக்கப்பட்டதாக தான் இருக்குது அப்படின்னு பகவான் சொல்லும்போது, சரி அப்போ இங்கே செய்கிறது யாரு? நான் எதுவுமே செய்யலையே, எல்லாம் பகவான் தானே எல்லாவற்றையும் செய்துகிட்டு இருக்கிறாரு, அவர் தானே எல்லாவற்றையும் அனுபவித்து கொண்டிருக்கிறார், செய்வதும் பகவானே, பார்ப்பதும் பகவானே, அனுபவிப்பதும் பகவானே என்று இதை நான் செய்யவில்லை, நான் என்று தனியா ஒரு ஆள் இருக்கிறாருங்கிற அந்த மனநிலையை விட்டுவிடு. இங்கு நீ எதுவும் செய்வதற்கு இல்லை அப்படிங்கிற அந்த நிலையை கர்மயோகங்கிற வாழ்க்கை முறை கொடுக்குன்னு சொல்லியாச்சு. அடுத்தது கர்ம யோகத்தை கொடுத்து ஞான யோகத்தையும் கொடுத்து வீணாவார். ஆகவே சரியான மன அமைப்பு முதலில் தேவை. இப்போ கர்மயோகமும் ஞான யோகமும் சரியான மன அமைப்பு உடையவர்களுக்கு பொருந்திக்குச்சுன்னா அவங்க வாழ்க்கையில நல்ல ஒரு வைராகியத்தை அடைந்து ஞானத்துக்கு தகுதியாயிடுவாங்க. அப்படி தகுதி இல்லாதவர்களுக்கு இந்த ரெண்டு வாழ்க்கை முறையை கொடுத்தோம் அப்படின்னா அவங்களையும் சீர்கெடுத்துக்குவார்கள், தன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் சீர்கெடுத்து விடுவார்கள்.
அதனால அது அவங்களுக்கு பரிந்துரைக்கிறது இல்லை அப்படி. ஏன்னா இப்போ நீங்க பாருங்கம்மா, ஞானத்துக்கு அவங்க இஷ்டம், அதாவது ஞானத்துக்கு வரல. இப்போ சாதாரணமா நம்ம வீட்டில் பக்கத்துல இருக்கிறவங்க, நம்ம தோட்டத்துல வேலை பார்க்குறவங்களாம் இருக்காங்களே, அவங்கள போயிட்டு நீ கர்மத்துக்காகவே கர்மம் செய், உனக்கு எந்த பாவ புண்ணியமும் இல்லை, நீ கர்மத்தை இது மாதிரி செஞ்சினா நீ நிம்மதியா இருப்ப அப்படின்னு சொல்லி இந்த ஞானம் இல்லாத, அதாவது ஆத்ம ஞானத்தை தன்னறிவு அடையக்கூடிய பாதையில் இல்லாதவர்களுக்கு நீங்க இந்த கர்மயோகத்தை போய் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க எப்படி வாழ்வாங்கன்னு இருக்கிறீங்க? அனர்த்தமா வாழ்ந்துருவாங்க. நான் எதை செய்தா என்ன, எதை செய்யாட்டி என்ன, இங்க நான் தான் ஒண்ணுமே செய்யலையே, இங்க யாரா செய்யறா, எல்லாம் யாரோ செய்யறாங்க, யாரோ அனுபவிக்கிறாங்க, நான் ஏன் செய்யணும் அப்படின்னு கர்த்தவிய மோகம், நான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு ஒரு தெளிந்த அறிவு இல்லாம அவர்கள் அபத்தமான நிலைக்கு அவர்களும் சரி, அறிவுபரமா இருக்கிறவர்களும் சரி, அது குழப்பத்தை தான் கொடுக்கும், அதுல நமக்கு ஒரு திருப்தியான அறிவு கிடைக்காது அப்படின்னு பகவான் சொல்றாரு. அடுத்ததாக, நான் செய்பவன் என்பதை எப்படி விட முடியும்? விடுபவரே செய்வராக இருப்பதால் ஒருவன் நான் இதை செய்கிறேன் என்பதை விட்டுவிட முடியாமல் செயலை விடுகிறேன் என்ற முடிவை யார் எடுப்பது? இப்போ நான் தான் கர்மத்தை செய்யறேன், இதை விடுறது யார்? இப்ப கர்ம யோகத்தினால இந்த கர்மத்தை நான் விடுகிறேன்னு சொல்றது யாரு? அதையும் நான் தானே சொல்றேன். இப்ப நானே கர்ம யோகத்தை ஃபாலோ பண்றேன், அந்த கர்ம யோகத்தினால இந்த கர்மங்களை எல்லாம் நான் விட்டு விடுகிறேன்னு சொல்றேன். அப்ப இதெல்லாம் விடுறது யாரு? இப்ப நான் இங்க ஒருத்தன் எப்பவும் இருந்துகிட்டே இருக்கிறான் இல்லையா? இதனால இந்த நானை எப்படியாவது அழிக்கணும். ஏன்னா கர்மத்தை செய்யறது நானு, அதை விடுறது நானுன்னு சொல்லும்போது இந்த நானை எப்படியாவது அழிச்சிடணும் அப்படின்ட்டு சிலர் என்ன பண்றாங்கன்னா, இது சரணாகதி மூலமா, பக்தி மூலமா இந்த நானையே கடவுள்கிட்ட அர்ப்பணம் பண்ணிட்டோம்னா இங்க நானே இருக்க மாட்டானே, இந்த நான் தானே எல்லாத்தையும் செய்யறவனாகவும் அனுபவிக்கிறவனாகவும் நல்லது கெட்டது உடையவனாகவும் புத்தி கூர்மையுடனாகவும் பார்க்கறான். இப்ப சரணாகதி பண்ணிட்டோம்னா இந்த நான் இல்லாம போயிடுமே அப்படின்னு என்ன நினைக்கிறாங்கன்னா, சரணாகதி மூலமா என்னுடைய அகங்காரத்தை அழிக்க நினைக்கிறார்கள். ஆனா இது ஒரு விதத்துல இந்த அகங்காரத்தை நம்ம பாதுகாப்பு பண்ணிக்கிட்டு பத்திரமா கொண்டு போய் பகவான் கிட்ட சரணடையிற வைக்கிற மாதிரி இருக்கும். அங்கேயும் அவ்வப்போது கொஞ்சம் பலகீனமாகும் போது இந்த நான் எழுந்துக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. அதனால இந்த நானை பத்தின சரியான விவேகத்தினால ஒருத்தனுக்கு அறிவு வந்தாலே ஒழிய, விவேகம் இல்லாத அறிவினாலேயோ அல்லது சரணாகதியினாலேயோ வேற ஏதாவது குழப்ப அறிவினாலேயோ இந்த நானை விடணும்னு நினைச்சாங்கன்னா அதுல அவங்களுக்கு தீர்வே காணவே முடியாது. எப்பவும் அதுல அவங்களுக்கு குழப்பம் மட்டும்தான் இருக்கும். அதனால ஞான விழிப்பு தான் சரியான விவேகத்தை கொடுக்கும். விவேகம் என்னன்னா, ஆத்மா எது அனாத்மா எதுன்னு தெரிஞ்சாத்தானே நான் இதையெல்லாம் செய்யறேன், இதெல்லாம் செய்யறது நான் இல்லைன்னு அந்த அறிவு வரும். இது ஆத்ம அறிவு, இது அனாத்ம அறிவுன்னு விவேகம் வரும் அவனுக்கு. அப்போ அப்படி விவேகம், அதாவது ஆத்மா அனாத்மா விவேகம் வந்தவன் தான், எது சத்தியம் எது பொய்ன்னு தெரிஞ்சவன் தான் இந்த நான் உண்மையிலேயே சத்தியமா இது பொய்யானதான்னு அவனால விட முடியும். இல்லாட்டி அவனால விட முடியாம சரணாகதியில போவான், பக்தியில போவான், ஏதோ கர்மத்துல போவான். ஆனா அங்கேயும் அவனுக்கு இந்த நானை அழிக்க முடியாம கஷ்டப்படுவான். அதனால பொய் எது சத்தியம் எதுன்னு தெரிஞ்சுக்கிற அந்த விவேகத்தால மட்டும்தான் இந்த நானை, அதாவது பொய்யான நானை அவன் விட்டு தொலைக்க முடியும் அப்படின்ட்டு. இந்த நிலையில் அகங்காரம் தானாக மறைந்து அங்கே ஞான விழிப்பு ஏற்படுகிறது. யாரும் அகங்காரத்தை பிடித்து தள்ள வேண்டிய அவசியமில்லை. அது இருக்கும் இடம் தெரியாமல் தானாக அகன்றுவிடும். எப்ப அகன்று போகும்? தன்னை பத்தின அறிவு வந்ததுக்கு அப்புறமா இந்த நான் நம்ம பிடிச்சு தள்ளணுமா? இவனை வேண்டாம், இவன் இந்த அகங்காரம் பொய்யானவன், இவன் தான் எனக்கு இந்த உலகத்தை உண்மைன்னு காட்டுறான்னு சொல்லி இவனை எதையாவது பண்ணி டெஸ்ட்ராய் பண்ண வேண்டியது இருக்குதா? இல்லை. உண்மை அறிவு, தன்னை பத்தின அந்த சத்திய அறிவு வந்ததுக்கு அப்புறமா இவன் இல்லாதவன், இவன் இருப்பது போல நமக்கு ஒரு பொய்யான ஒரு தோற்றத்தை காட்டிட்டு இருந்தான், உண்மையில் இவன் இல்லை அப்படிங்கிற அந்த அறிவு வந்துவிடும். அந்த அறிவுக்கு அப்புறமா அகங்காரம் நான் செய்கிறேன், நான் பொய்யான கர்த்திருவம் உடையவன், கர்த்திருவம் அழியும் போது சர்வ கர்மமும் சந்நியாசமாக விளையும், அதாவது சந்நியாசம் விளையும். இதுவே நைஷ்கர்மிய சித்தி. இந்த அகங்காரத்துக்கு இந்த நைஷ்கர்மிய சித்திங்கிற நிலை எப்போ வரும்னா,
தன்னை பற்றின சத்திய அறிவு வந்த உடனே தான் இந்த அகங்காரத்துக்கு நைஷ்கர்மிய சித்திங்கிற இந்த ஆத்ம நிலை வாய்க்கும். அது வரைக்கும் இவன் பொய்யான நானை பிடிச்சு கொண்டு அழுதுகிட்டு இருக்கிறதுனால இவனுக்கு ஆத்ம அனாத்ம விவேகமும் இருக்காது அப்படின்னு பகவான் சொல்லி முடிக்கிறாரு. அதுக்கடுத்துதான் மோட்சங்கிறது கர்மத்திலிருந்து விடுபடுவது என்பதை மட்டும் புரிந்து கொண்டு கர்மம் செய்யாதிருப்பதே மோட்சம் என்கிற முடிவுக்கு வரும் அதாவது மோட்சம் என்கிற முடிவுக்கு வருவது முட்டாள்தனம். எந்த வேலையும் ஆரம்பிக்காமல் சும்மா இருப்பதே மோட்சம் என்று பிழையாக கருதி கொள்வது. அப்படி சும்மா இருப்பது அத்தனை சுலபமல்ல. நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் மோட்சம்னா சும்மா எனக்கு அப்பாவுக்கு வேண்டாம்மா வேண்டாம்மா பால் டீயா பிளாக் டீயாம்மா கொடுங்க, வேணா ஒரு வா குடிச்சிட்டு வச்சிருக்கேன். சரி கொஞ்சமா குடிச்சிட்டு வச்சிருக்கேன். மோட்சம்னா நம்ம என்ன நினைக்கிறோம்ப்பா, சர்வ கர்ம சந்நியாசம் அப்படின்னா எல்லா விதமான கர்மங்களிலிருந்து விடுபட்ட மனநிலை தான் மோட்சம்னு பார்த்தோம். அதே மாதிரி என்ன நினைக்கிறான்னா, அந்த மனநிலையை விடுத்து சரீரத்தினாலேயே நான் சும்மா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். சரி, சரீரத்தினால நீ சும்மா இருங்க, ஆனால் இந்த மனம் சும்மா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சரீரம் வேணா சும்மா இருக்கும், மனசு எப்பவும் சதா காலமும் உள்ள எதையாவது சிந்தனை பண்ணி கொண்டே இருக்கும். அதனால சும்மா இருக்கிறங்கிறது அவ்வளோ சுலபம் அல்ல. சரீரத்தினால வேணா நீ கட்டி போட்டுட்டு உட்காந்துருக்கலாம், வேணா எவ்வளவு நேரம் உட்காந்துருப்பீங்க. மீறினா ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் உங்களுக்கு தியானம் கற்றுக் கொடுக்குறோங்கிற பேரில் உங்களை உட்கார வச்சாலுமே ஆடாம அசையாம ஒரு 20 நிமிஷம் உட்காந்துருக்கிறது பெரும்பாடா போயிடும். அந்த 20 நிமிஷம் 10 நிமிஷத்தை கடக்கிறதுக்குள்ளேயே எப்படா எழுந்துக்கலான்னு மனசு உள்ள தவிக்க ஆரம்பிச்சிடும். உள்ளுக்குள்ள இயக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால நீ இந்த இயக்கத்தை நிறுத்திட்டு நான் சும்மா இருப்பேங்கிறது முடியாது. அப்போ கர்ம, அதாவது சரீரத்து விவகாரத்தினாலையும் மன விவகாரத்தை எல்லாம் நிறுத்துறதுனாலையும் இந்த மோட்சம்ங்கிறது நீ தப்பா புரிஞ்சுக்காத அப்படின்னு பகவான் சொல்லிட்டு சும்மா இருக்கிறது மோட்சம் கிடையாதுங்கிறார். அப்புறம் வேற என்ன, அறிவுனால புரிஞ்சுக்கிறது தான் மோட்சம் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா ஆத்மா நான் நிஷ்கர்மம், நான் எதனும் சங்கப்படாதவன், நான் எதனாலும் தீண்டப்படாதவன், நான் எப்படிப்பட்டவன், இப்படிப்பட்ட ஆத்மாவாக நான் இருக்கிறேன்கிற அறிவு வந்ததுக்கு அப்புறமா அவன் எதையாவது செய்ய வேண்டுமா? அப்படியே செய்தாலும் அதை அவன் செய்கிறானா? இப்படிப்பட்ட அறிவு வந்த நிலைக்கு பேரு தான் சர்வ கர்ம சந்நியாசம்ங்கிறது பேரு. இந்த நிலை வந்துருச்சு அப்படின்னா அவர்கள் எந்த கர்மத்தை செய்தாலும் கர்மத்தோடு ஒட்டாமல் காரியமாட்டி கொண்டிருப்பார்கள் அப்படின்னு. அடுத்தது பகவான் சொல்றாரு, கடமைய செய்ய மாட்டேன் என்பதும் தவறு, கர்மயோகம் மூலம்தான் ஞான யோகம் வரும். கடமையை செய்ய மாட்டேன்னு நீ முடிவு பண்ணிட்டேன்னா அது தப்புப்பா. நீ கர்மயோகத்தினாலதான் உன்னால ஞானத்தை அடைய முடியும். ஞான யோகத்துல எது ஞான யோகத்துக்கு நீ கடைசியா உனக்கு எது அதுல சாத்தியமாக போகுதுன்னா உனக்கு ஆத்ம ஞானம் சாத்தியமாக போகுது. அதனால கடமைகளை சரியா செய், அது கர்ம யோகமா செய். அதுக்கப்புறமா நீ இந்த ஞான யோகம்ங்கிற சாங்கிய வாழ்க்கை முறையில நீ உன்னுடைய அதாவது சாத்தியமான இந்த மோட்சத்தை அடைவாய் அப்படின்னு பகவான் சொல்லி முடிக்கிறாரு. அதாவது இந்த 4வது ஸ்லோகத்துல இத்தனை விஷயங்கள் சுவாமியினுடைய புத்தகத்திலிருந்து தான் எடுத்து இப்போ நான் சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்தது 5வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். சுவாமி இப்போ பிரேக் கொடுத்துக்கலாமா, இல்லை அப்படியே போகட்டுமா சுவாமி? அப்படி போகட்டுமா? முடிஞ்சிருச்சு, ஓகே. நஹி கச்சித் சனமபி ஜாது திஷ்டதி அகர்ம கிருத் காரியதே ஹி அவசக கர்ம சர்வக பிரகிருதிர்ஜைர் குணைஹ. பிரகிருதிர்ஜைர் அப்படின்னா இந்த பிரகிருதியினுடைய இயக்கத்தை, பிரகிருதிர்ஜைர் குணை, பிரகிருதியினுடைய குணம். ஹி அப்படின்னா சந்தேகமின்றி, கச்சித் எந்த ஒருவனும், ஜாது எக்காலத்திலும், சனமபி ஒரு கணம் கூட, சந்தேகமின்றி எக்காலத்திலும் எவன் ஒருவன் ஒரு கணம் கூட செயல் புரியாமல், அகர்மகிருத்து அவனால செயல் புரியாமல், ந திஷ்டதி இருந்ததில்லை, இருக்க போவதும் இல்லை. ஹி ஏனெனில், சர்வக பிராணிகள் அனைத்தும், இங்க சர்வ அப்படின்னா
எல்லாம் அப்படின்னு தான் நம்ம பொருள் புரிஞ்சுக்குவோம். ஆனால் பகவான் இங்கே சர்வக அப்படின்னா பிராணிகள் அப்படின்னு போடுறாரு. ஏன்னா இங்கே நம்ம இது வரைக்கும் பொருள்களை எல்லாம் பற்றி எதையும் பார்க்கல. முந்தின ஸ்லோகத்திலிருந்தே ஜீவர்களை பற்றி தான் பகவான் பேசிட்டு வர்றார். அதனால இங்கே இருக்கிற சர்வக அப்படிங்கிறதுக்கு பிராணிகள் ஜீவர்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது சர்வக அப்படின்னா பிராணிகள் அனைத்தும் பிரகிருதி ஜெய் குணை, பிரகிருதியில் இருந்து உண்டான குணங்களால். இது பிரகிருத்தியினுடைய குணங்கள் நம்ம என்னென்னு பார்த்தோம், ஆத்மபோதத்துல பார்த்தோம். அது எப்பவும் இடைவிடாம அது தன்னை அது அதிர்வு உண்டாகி அதிர்விலேயே இருக்கும், அல்லது இடம் பெயர்ந்து கொண்டு இருக்கும், இல்லை இருக்கிற இடத்துல இருந்து கொண்டே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் உண்டாகிட்டே இருக்கும். இது பிரகிருதியினுடைய அந்த இயக்கத்தன்மைன்னு பார்த்தோம். இது மட்டும் இல்லாம பிரகிருதிக்கு முக்குணங்களும் பார்த்தோம். அதுல என்ன பார்த்தோம், ரஜோகுணம், தமோகுணம், சத்வம், ரஜஸ், தமஸ், இதை பார்த்தோம். இது இல்லாம இந்த பிரகிருதிங்கிறது கிடையாது. அதனால இப்படிப்பட்ட பிரகிருதியினால் ஆன நம்ம என்ன ஆகிறோம் அப்படின்னா, தன் வசம் இழந்து, அவசக அப்படின்னா தன் வசம் இழந்து கர்ம காரியத்தை செயல்பட துவங்கி விடுகிறோம், செயல்பட தூண்டப்பட்டு விடுகிறோம். இப்போ நம்ம இந்த சரீரம், இந்த மனசு, இது எல்லாமே எதனால் ஆக்கப்பட்டதுன்னா பிரகிருதியால முக்குணங்களால ஆக்கப்பட்டது தான். இதை நீ என்னதான் கண்ணை காதை மூக்க எல்லாம் அடைச்சு உட்கார்ந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல இது எல்லாம் உன்னுடைய கட்டுப்பாட்டு வசம் இழந்து மீண்டும் அது செயலுக்கு போய்விடும் அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகத்துல சொல்றாங்க. செயல் புரியாமல் இருப்பதே இல்லை. ஏனெனில் பிராணிகள் அனைத்தும் பிரகிருதியிலிருந்து உண்டான குணங்களால் தன் வசமிழந்து வேறு வழி இல்லாமல் செய்ய தூண்டப்பட்டு விடுகிறது. இப்ப செயல் புரிபவனுடைய பெயர் கர்மகிருத்து, செயல் புரியாதவனின் பெயர் அகர்மகிருத்து. இவர்களில் யாராலும் கச்சித், எவராலும் செயல் செய்யாமல் திஷ்டதி, ஒரு கணம் கூட சனமபி இருப்பது சாத்தியம் இல்லை. அதாவது இளமையினாலும் முதுமையினாலும் எக்காலத்திலும் ஒரு சன நேரம் கூட செயலற்று இருக்க முடியாது. இப்போ இளம காலத்துல ஏன் இப்படி சோம்பேறியா உட்காந்துருக்கிற, ஏதாவது போய் ஒரு வேலை வெட்டி பாருன்னா அவன் நினைச்சானா சோம்பேறியா உட்காந்துருப்பான். அதே சமயம் நம்ம ஏவி விடாத காலத்துலயும் அவன் போய் பல கர்மங்களை செய்துட்டு இருப்பான். அதே மாதிரி வயசான காலத்திலையும் தாத்தா உங்களுக்கு வயசாயிடுச்சே பாட்டி, நீங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாமே அவங்கள நம்ம உட்காத்தி வச்சிருந்தாலும் நம்ம அக்கட்டு போனதுக்கு அப்புறமா ஏதோ செடிங்களுக்கு தண்ணி ஊத்துறேன், அதை பிடிக்கிறேன்னு எப்படியாவது அவங்க மீண்டும் அவங்க கர்மத்தில் ஈடுபடுவார்கள். அதனால் இளமை காலத்திலையும் சரி வயதான காலத்திலும் சரி இந்த கர்ம தூண்டுதலில் இருந்து அவர்கள் தப்பிக்க முடியாது. ஞானியாக இருந்தாலும் கர்மத்திலிருந்து அவர்கள் விடுபட முடியாது. ஏன்னா உதாரணமாக கிருஷ்ணரே அப்படிதான் இருந்திருக்கிறாரு. கிருஷ்ண பகவான் ஞானிதான். ஆனா பகவத்கீதையில நம்ம ஸ்லோகங்கள் எல்லாம் அந்த மகாபாரதத்துல பார்க்கும்போது அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பரமாத்மா தேரோட்டியா இருந்தாரு. அவர் ஞானியா இருந்தாலும் தேர் ஓட்டிட்டு குதிரைங்களுக்கு போர்க்களத்தில் அடிப்பட்ட காயங்களுக்கு மருந்து போட்டுட்டு கொண்டாந்து அதை களத்துல கட்டி அதுக்கு புல்ல போட்டு தேவையானதை செய்துட்டு எல்லா கர்மத்தையும் இடைவிடாம செய்துகிட்டு இருந்தாரு. பகவான் ஞானிதானே, ஆனால் அவர் கர்மத்திலிருந்து தன்னைய தள்ளிக்கணும், நான் செய்ய மாட்டேன்னு அவர் எங்கேயும் போகவே இல்லை. அவரையும் எல்லா கர்மங்களையும் செய்து கொண்டுதான் இருந்தார். அவரை சும்மா இருக்க அவர் விரும்பினதில்லை. எப்போதும் அவர் கர்மம் மாற்றிக்கொண்டுதான் இருந்தார். இப்போ நம்ம நினைக்கிறோம் மூச்சு விடுறது கூட ஒரு சலனம்தான். சிந்திப்பது, பேசுவது, சாப்பிடுவது, ஆடை உடுத்துவது, உட்கார்ந்திருப்பது எல்லாமே கர்மந்தான். இறந்து போனா கூட, நம்ம செத்து போனா கூட ஆவியா கூட அங்கிட்டு இங்கிட்டு சுத்திட்டு இருப்போம். அப்போ கூட நம்ம ஒரு இடத்துல இருக்க மாட்டோம். இப்படிதான் நம்ம கர்மபரமா இப்படிதான் சுத்திக்கிட்டே இருக்கிறோம். அதனால ஆழ்ந்த உறக்கத்திலும் கூட இந்த உடம்பு முழுக்க பிராணன் இயங்கிட்டு தானே இருக்குது. இயக்கம் இல்லாம ஏதாவது இருந்திருக்குதா? அதே மாதிரி எல்லாமே இயங்கிட்டு தான் இருக்குது. எல்லா இயக்கமும் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா எல்லாம் படைக்கப்பட்ட இந்த பிரகிருதியிலிருந்து வந்தது. படைக்கப்பட்ட பகவானே ஈஸ்வரன் இந்த மாயா பிரகிருத்தினால எல்லா உபாதிகளும்
தானா இருக்கிறாரு. இந்த ஜீவர்கள் அந்த கரண உபாதியினால இதையெல்லாம் நான் செய்தேன்னு இவை எல்லாத்தையும் இந்த கர்ம வசத்தை எல்லாம் தன் மேல எடுத்து போட்டுக்கிறான். அப்ப இந்த பிரகிருதி இல்லாம ஜீவர்களோ ஈஸ்வரனோ கூட இல்லை. அது அவர்களுடைய அது எல்லாம் உபாதியாக, ஈஸ்வரனுக்கும் மாயா உபாதி இருக்குது, ஜீவர்களுக்கும் மாயா உபாதி இருக்குது. அதனால இந்த உபாதியிலிருந்து, இந்த கர்ம பரத்திலிருந்து நான் செய்ய மாட்டேன்னு இவன் மோகத்தினால தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயம் இந்த பிரகிருதியிலிருந்து தான் நம்மெல்லாம் அந்த ஜீவர்களும் ஈஸ்வரனும் உண்டாச்சு. அதுல நம்ம இந்த முக்குணங்களால வசப்பட்டு தான் நம்ம எப்பவும் கர்மங்கள் ஆட்டிக்கிட்டு இருக்கிறோம். அதுல சத்துவ குணம், ரஜோ, தமஸ் குணங்கள் எல்லாமே நம்மளை அதாவது வசம் இல்லாம கர்மத்தில் தள்ளி கொண்டு இருக்கிறது. அனைத்தும் பிரகிருதியின் குணத்திலிருந்தே தோன்றியதால் தன் வசமிழந்து கர்மத்தை அவன் செய்து கொண்டிருக்கிறான். சர்வக காரியத்தை அது போதும். சரி டாடி. ஆமா டாடி, முடிஞ்சது டாடி. போன ஸ்லோகம் பிரகிருதியினுடைய இயக்கத்தினாலதான் அவன் கர்மத்தை செய்து, ஆனால் பிரகிருதி வசப்பட்டவன், முக்குண வசப்பட்டவன் கர்மத்திலிருந்து தப்பிக்க முடியாது. அவன் வசமிழந்து கர்மத்தை செய்து கொண்டேதான் இருப்பான் அப்படின்னு போன ஸ்லோகம் முடிஞ்சுது. அதுக்கு அடுத்தது 6வது ஸ்லோகம், 3வது அத்தியாயத்தில் 6வது ஸ்லோகம். கர்மேந்திரியாணி சம்யம்ய ஆஸ்தே மனசா ஸ்மரந்தஹ ஸ்மரந்த் இந்திரியாந்த்ரா விமூடாத்மா மித்யாச்சாரச உச்யதே. விமூடாத்மா அப்படின்னா அறிவில்லாதவன், கர்மேந்திரியாணி செயல் கருவிகளின் வலுவில் சம்யம்ய அடக்கிவிட்டு, அதாவது செயல் அது அறிவில்லாதவன் என்ன பண்றானா இந்த கர்மேந்திரங்களை எல்லாம் சம்யம்ய அதாவது அடக்கிவிட்டு, நம்ம கண்ணு காது புலன்களாம் ஞானேந்திரிய கர்மேந்திரியங்கள் எல்லாமே வலுக்கட்டாயமாக அடக்கிவிட்டு ஸ்மரந்த ஆசியதே அதனுடைய புலன் விஷயங்களை நினைத்து கொண்டிருப்பவன் அவன் மித்தியாச்சார உச்சியதே அவன் பொய் ஒழுக்கம் உடையவன் அப்படின்னு பகவான் சொல்றாரு. இப்போ இதை தான் போன ஸ்லோகத்திலேயும் கொஞ்சம் இதெல்லாம் உள்ள வந்துருச்சு. நம்மளுடைய புலன்களையும் விஷயங்களையும் நம்ம வெளியில பார்த்தா நம்ம அடக்கி வைக்கிற மாதிரி நம்ம உட்கார்ந்துருப்போம். ஆனா உள்ள மனசுல அந்த எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். இது ஒரு தடவை சுமதி அம்மாவோ யாரோ இந்த ஒரு கதை சொன்னாங்க. என்ன கதைன்னா, ஒருத்தர் இந்த உலக வாழ்க்கையிலிருந்து நான் விடுபட்டு என்னுடைய ஞானேந்திரிய கர்மேந்திரங்கள் எல்லாம் நல்லா ஒழுக்கமா அடக்கிட்டு இந்த மனசையும் அடக்கணும், நான் ஞானத்துக்கு தயாராகணும் அப்படின்னு ஏதோ அவன் ஒரு வலுக்கட்டாயமா அவனை கட்டுப்படுத்திக்கிட்டு ஒரு இடத்துல போய் அவர் தவம் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல அவரு உட்கார்ந்து தவம் பண்ற இடத்தை தாண்டி ஒரு பரதநாட்டிய ஸ்கூல் இருக்குது. அந்த வழியா பெண்கள் பரதநாட்டியத்துக்காக சுவாமிஜி எழுந்திருக்கிறாங்க, கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. அந்த வழியா பெண்கள் எல்லாம் பரதநாட்டியத்துக்கு போவாங்களாம். இப்போ அந்த தியானத்துல உட்காந்துருக்கிறவர் முதல் நாள் பார்த்துருக்காங்க. நல்லா காலில் சலங்கைகள்லாம் கட்டிட்டு அழகான பட்டுப்புடவையோட பூக்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு பெண்கள் நடனம் ஆட போறத ஃபர்ஸ்ட் நாள் பார்த்துட்டாரு. என்னடா அது, நம்ம தவம் பண்ண வந்தமே, இதையெல்லாம் பார்க்க வேண்டிய நிலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அவர் என்ன பண்றாரு, கண்ணை மூடி உட்கார்ந்துடுறாரு. உட்கார்ந்த உடனே அந்த கொலுசு சப்தம் ஜல் ஜல்னு காதுல கேட்டுதான். அது கொலுசு நம்ம இதெல்லாம் மூடிட்டுமே, ஆனா இது காதுல கேக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காதையும் அடைச்சிட்டாராம். அடுத்த நாள் போகும்போது பூ வாசனை வந்துதான். பூ வாசனை வருதுன்னு மூக்கையும் அடைச்சிட்டாராம். எல்லாத்தையும் அடைச்சிட்டு பார்த்தா இந்நேரம் இந்த பொண்ணு மணி 8 கிராஸ் பண்ணி இருக்குமே அப்படின்னு மனசுல அவருக்கு என்ன வந்துருச்சான். அப்ப பாருங்க கதை, வாயில கூட மூச்சு விடுவாருல்ல. அப்போ பாருங்க, இதெல்லாம் நான் கட்டுப்படுத்திடுவேன் அப்படின்னு நினைக்கும் போது கூட மனசுல அவருக்கு அந்த நினைவு ஓடிக்கிட்டே இருக்குது. இப்ப என்ன பண்றாங்க, தன்னுடைய இந்த இந்திரியங்களையும் வெளிக்கரணங்களையும் கட்டுப்படுத்துறதுக்கு இந்த உலகத்துல 1000 வழி இருக்குது.
ஆனால் மனசு அடங்கிறதுக்கு வழியே இல்லை. இப்போது உதாரணத்துக்கு ஹடயோகம் போன்ற நல்ல யோக மார்மெல்லாம் இருக்குது, நல்ல மூச்சு பயிற்சி இருக்குது, பிராணயாமம் இருக்குது, பிராண வீக்ஷணம் எல்லாம் நமக்கு நிறைய இந்த பயிற்சிகள் எல்லாம் நமக்கு யாருக்கும் தெரியாமல நம்ம நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி யோகமோ மூச்சு பயிற்சி முறைகள் எல்லாமே தற்காலிகமாக நம்மளுடைய இந்த வெளியே செயல்படக்கூடிய செயல் கருவிகளையோ மனசையோ தற்காலிகமாக அடக்கி வைக்கும். ஆனால் என்ன ஆகும்னா அது கொஞ்சம் லூஸ் விட்டதும் திருப்பியும் அவர்கள் பழைய நினைவுக்கு போயிடுறாங்க. அதனால அவர்களை எல்லாம் என்ன சொல்றாருன்னா பொய் ஒழுக்கமுடையவர்கள். அவர்கள் வந்துட்டு வெளியில பார்க்கறதெல்லாம் நான் நிறுத்திட்டேன்னு சொல்லிட்டு உள்ள மனசுல ஆசை வயப்பட்டு கிடப்பவர்கள். இவர்கள் தன்னையும் ஏமாத்திக்கிறாங்க, இந்த சமுதாயத்துல பார்க்கறவங்களையும் ஏமாத்துறாங்க. ஏன்னா நான் ஒழுக்கமுடையவன்னு வெளியே காட்டிக்கிறாங்க, ஆனா இவன் மனம் அப்படி அடங்குவதில்லை. இவர்கள் பொய் ஒழுக்கமுடையவர்கள், பொய் ஆச்சாரமுடையவர்கள் அப்படின்னு பகவான் சொல்றாரு. அடுத்த சொல்லுவாங்க, அவ்வளவுதான் இந்த பொய் ஒழுக்கமுடையவர்களை பத்தி சொல்றாரு. ஏன்னா புலன்களை எல்லாம் கட்டுப்படுத்திட்டாலும் மனம் கட்டுக்கடங்காம எப்பவும் விசய சிந்தனையிலேயே இருக்கும். இது யூஸ்லெஸ், இந்த வாழ்க்கை முறை யூஸ்லெஸ் அப்படிங்கிறாரு. அதுக்கடுத்தது யத்து இந்திரியாணி மனசா நியம்ய ரபதே அர்ஜுன கர்மேந்திரியைஹி கர்மயோகம் அசக்தக ச விசிஷ்யதே. தூ ஆனால் அர்ஜுனா, எவனொருவன் மனசா மனதினால் புத்தியினால் நியமிய இந்திரியங்களை வசப்படுத்தி அசக்தக அப்படின்னா பற்றில்லாதவனாக கர்மேந்திரியங்களை அதாவது கர்மேந்திரியங்கள்லாம் கை காலு வாக்கு இது எல்லாம் அடக்கி கொண்டு கர்மயோகம் அப்படிங்கிற அந்த யோகத்தின் முறையால் ஆரம்பத்தை கடைபிடிக்கிறானோ அவனே சிறந்தவன். விசிஷ்யதேனா சிறந்தவன். பகவான் என்ன சொல்றாரு, இதையெல்லாம் புத்தியினால அடக்கணுங்கிறாரு. நம்ம புத்தியால அடக்காம ஏதோ யோகா முறைகளாலும் ஏதோ மூச்சு பயிற்சி முறைகளாலும் இந்த மனசையும் இந்த கர்மேந்திரியங்களும் அடக்குவதனால அது பயன் தராது. அது உன்னை மித்தியாச்சாரம் உடையவனாக உன்னையும் நீ ஏமாத்தி மற்றவங்களும் ஏமாத்துவ, அதனால அது பயன் இல்லப்பா. இப்ப இந்த முறை உனக்கு பயன் அளிக்கணும்னு என்னன்னா, நீ புத்தியோடு நீ அதை கட்டுப்படுத்தி வசத்தில் கொள்வாய். அவனே அப்படி புத்தியில கட்டுப்படுத்துறவனே சிறந்தவன்னு பகவான் சொல்றாரு. எப்படி புத்தியில கட்டுப்படுத்துறதுன்னா, முதல்ல நம்ம மனசுல உணர்வு வசமாதான் நாம காரியங்களை ஆற்றி கொண்டு இருக்கிறோம். இந்த உணர்வு வசத்திலிருந்து காரியத்தை ஆற்றும் போது பற்றில்லாதவனாக, இப்ப நான் டீ குடிக்கணும்னா கூட எனக்கு டீ குடிக்கணுங்கிற அந்த விருப்பம் இருக்கும். இந்த டைமுக்கு டீ வந்துருச்சு, ஆனா அதை நான் குடிக்கிறேன் பற்றில்லாம, இது நான் செய்ய வேண்டியது இருக்குது அதனால நான் செய்யறேன் அப்படிங்கிற போது இந்த டீயை நான் சுவைச்சாலும் இது எனக்கு போகம்தான், உணர்வுல தான் நான் எடுத்து குடிக்கிறேன். ஆனா இது விவேகத்தோடு நான் செய்யும் போது என் புலன்கள் எல்லாம் என்னுடைய கட்டை மீறி போகிறது இல்லை. நான் வேணும்னா குடிக்கலாம், வேண்டாட்டி ஆறி போச்சா வச்சிடலாம். இப்ப இது என்னுடைய புத்தியால அடக்கப்பட்ட விவேகம். புத்தியால இந்த புலன்களை விவேகத்தால நான் அதை கையாண்டு கொண்டிருக்கிறேன். இப்படி கையாளும் போது இவனுடைய உணர்வும் சரி இவனுடைய புத்தியும் சரி மிக ஒரு ஒரு கூரான ஒரு நேர்மையான சலனமில்லாத ஒரு வாழ்க்கை முறையில இருக்கும் அப்படின்ட்டு பற்றில்லாமல் அவன் செய்யும் போது அவனுக்கு பேரு அசக்தன் அப்படின்னு பேரு. பணம், பதவி, புகழ், போகம். மூன்றும் போகமாயிடும். மூணுமே சேர்ந்தா போகம் தானே ஆகுது. பதவி, புகழ், பாராட்டு, புகழ், பாராட்டு. இந்த நாளுக்காகவும் நான் செய்யல அப்படிங்கிற போது கர்மயோகம் ஆயிடுது. கர்மயோகம் போது அவனுடைய அசக்தன், அவன் பற்றில்லாம கர்மங்களை செய்யறான். அவனுடைய இந்திரியங்கள் எல்லாமே இப்ப என்ன ஆகுதுன்னா புத்தியின் வசத்தால கட்டுப்படுத்தப்பட்டதா இருக்குது. புத்தியின் வசத்தால கட்டுப்பட்டதுனால அவன் உணர்ச்சி வசப்பட்டு எல்லாம் இருக்கிறான். ஏன்னா இவன் இந்த நாளிலையும் அவன் சிக்காம கர்மத்தை ஆற்றும் போது உணர்வுல எழுந்து அவன் சிக்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் இந்த ஸ்லோகம். இவ்வளவுதான் சுவாமி, சிம்பிளா சொல்ல ரொம்ப நல்லது. ரொம்ப சிறப்பா தெளிவா உணர்ந்து. சுவாமி இதுல ஏதாவது நான் விட்டு போயிருந்ததுன்னா நீங்க பார்த்து சரி பண்ணிடுங்க சுவாமி. ஒரு இடத்துல சுவாமி
புத்தி யோகம்ங்கிறது கர்மயோகத்துக்கு கொடுக்கப்பட்ட பெயர். சரி. அது மட்டும் நினைவு வச்சுட்டா போதும். ஏன்னா கர்மயோகத்துக்கு இன்னொரு பேர் புத்தி யோகங்கிறாரு. சரி. புத்தி யோகன்றது தெளிவான ஒரு விழிப்புணர்வோடு நம்ம காரியங்களை செய்கிறது. எதுக்காக இந்த கர்த்தவியம், இதை நான் செய்தாக வேண்டும், என் முன் இது காத்து கொண்டிருக்கின்ற கடமை என்று செய்கிறோம். ஆனால் எதுக்காக செய்கிறோம்? பணத்திற்கோ, பாராட்டுக்கோ, பதவிக்கோ எல்லாம் மனிதர்கள் எல்லாருமே இந்த மூன்றுடைய தூண்டுதலாக தான் செய்துட்டு இருக்கிறாங்க. சிறு சிறு குடும்பமாக இருந்தாலும் கூட அங்கவும் பதவி தேவைப்படுது. மாமியாருக்கு கிச்சன் பதவி வேணும், இரும்பு பொட்டி கதை சாவி வேணும், அல்லது மகன் தன் பிடியில் இருக்கணும் அப்படின்னு ஒரு பதவி மோகம் குடும்பத்தளவில் கூட இருக்குது. பாராட்டு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. சின்ன சின்ன வீட்டில் கூட குழந்தைங்க பாராட்டு எதிர்பார்க்குறாங்க, பெரியவங்க எதிர்பார்க்குறாங்க, எல்லாரும் பாராட்டு எதிர்பார்க்குறாங்க. ஒரு கர்மம் செய்துட்டோம்னா யாரும் பாராட்டலைன்னா அவங்க வந்து வருத்தப்படுறாங்க. இந்த பதவி, பாராட்டு, புகழ், பணம். பணம்ங்கிறது பொருள். நமக்கு இது கிடைக்கணும், வண்டி வாகனம் கிடைக்கணும், பொருள் கிடைக்கணும், பர்ஸில் கொஞ்சம் அமௌண்ட் இருக்கணும் அப்படிங்கிற ஒன்றுக்காகவும் தான் எல்லா காரியங்களும் அவங்க செய்கிறாங்க. இதெல்லாம் நிச்சயம் கிடைக்கும். பலன் வந்து எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. இருந்தாலும் அதை முன்னிட்டு நீ செய்ய வேண்டாம். இந்த பாவரிசையை முன்னிட்டு செய்யாமல் கடமையை நீ செய்து கொண்டிரு, இதனால் மன தூய்மை அடைகிறது அப்படின்றது தான் இந்த ஒட்டுமொத்த பாடல்களிலிருந்து நம்ம தெரிய வந்திருக்கிறோம். 2 விதமான மனிதர்கள் அவர் குறிப்பிடுறார். அறிவியல் பூர்வமாக, சைக்கலாஜிக்கல் பூர்வமாக உலகம் முழுக்க கண்டுபிடித்ததாக ஒரு உண்மையை இங்கே சொல்றார். மனிதர்கள் கர்மபரமாகவும் ஞானபரமாகவும் இருக்கிறார்கள். இந்த ஞானபரமாக புத்தி எந்நேரம் அறிவதிலே இருக்கும். அவன் வந்து செல்போன்ல ஏதாவது படிச்சுட்டு இருப்பான், நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு இருப்பான், ரோட்ல போனால் போஸ்டரை படிச்சுட்டு இருப்பான், தூக்கி போட்ட காகிதத்தில் இருக்கிறதெல்லாம் படிப்பான், நூலகம் போனோன்னா எந்த புத்தகம்னா படிப்பான். ஆனால் அவனும் வந்து திசை கெட்டு போனவனா இருக்கிறான். எதை படிக்க வேண்டும், எதை படிக்கக்கூடாது என்று நச்சு இலக்கியங்கள் கூட நிறைய இங்கே இருக்கிறது. நல்ல புத்தி இலக்கியங்கள் நம்ம பார்க்கிறோம், அதில் நச்சு இலக்கியங்களும் பார்த்துருக்கிறோம் இல்லையா. இந்த சார்வார்கள் சொல்லக்கூடிய பெரியாரிசம், கம்யூனிசம், மார்க்சிசம் போன்றவங்களெல்லாம் நான் நச்சு இலக்கியம்னு தான் நான் சொல்கிறேங்க. அவங்க வந்து திசை திருப்புகிறார்கள். நல்ல இலக்கியங்களும் இருக்குது. நூலகம் எல்லாமே அறிவு தருது, உண்மையை தருதுன்னு சொல்ல முடியாது. அறிவு தரலாம், ஆனால் உண்மை இல்லாமல் இருக்கு. ஞானபரமாக இருப்பவர்களுக்கும் பகவான் ஒரு கடிவாளம் போடுறார். அது சாங்கிய யோகங்கிறார். கர்மபரவான எந்த கர்மத்தை வேணா எடுத்து செய்துக்கிட்டே இருப்பான். இன்னொருத்தர் கர்மத்தில் மூக்க நுழைப்பான். தன் கர்மத்தை தேவைக்கு அதிகமாக செய்வான். தன் கர்மத்திலேயே கூட வித்தியாசமாக செய்கிறேன்னு வந்து நெகட்டிவாக ஏதாவது செய்து வச்சிருவான். இப்படின்ட்டு இந்த கர்ம தூண்டுதல் இருக்கவனுக்கும் ஒரு கடிவாளம் போடுறார். இந்த கடிவாளம் இடப்பட்ட கர்மமும் கடிவாளம் இடப்பட்ட இந்த ஞானமும் தான் நிஷ்டை அப்படின்னு நம்ம இதை புரிஞ்சுக்கிறோம். இந்த கடிவாளம் எப்படி உண்டாகுன்னா, ஒரு முரட்டுத்தனமான பிடிவாதமான நிறுத்தல் கர்மத்தை நிறுத்துதலால கிடையாது, அல்லது படிப்பதை நிறுத்துவதால கிடையாது. படிப்பதை நிறுத்தினால சந்நியாசங்கிறார். இதை புத்தி பூர்வமாக சிந்தித்து இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது என்று நிச்சயித்து செய்வது தான் அவர் வந்து சொல்றாரு. இனி அடுத்ததுல இந்த விவசாயாத்மிகா புத்தி என்பதை அடுத்த ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிப்பார். நம்ம அடுத்த ஸ்லோகத்துக்கு நம்ம செல்வோம்.